Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ்ல இது எபிசோட் 5. இந்த எபிசோட் 5ல வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 101ல இருந்து 125 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா பார்ட் பி ல ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் பார்ட் சி ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா, அதுல வந்து கொஸ்டின் நம்பர் 101ல இருந்து 125 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி வா. புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சில காலத்தில் தோன்றினான். ஓகேங்களா, இப்ப அது பருவம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சிறு காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்னு வந்து டெர்ஷியரி பாலியோசின், ரெண்டாவது டெர்ஷியரி பிளியோசின், டெர்ஷியரி ஒலிகோசின், டெர்ஷியரி மியோசின். ஓகேங்களா, இது 4 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாலியோசின்றது கிடையாது, அதே மாதிரி ஒலிகோசின்னும் கிடையாது, மியோசின்னும் கிடையாது. இதோட ஆன்சர் என்னன்னா டெர்ஷியரி பிளியோசின் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அப்ப 2 மட்டும் தான் கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் பி 2 சரியானவை, அதாவது 2 மட்டும் தான் கரெக்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து குளோரோஃபார்ம். குளோரோஃபார்முக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா வரும்? CHCl3. ஓகேங்களா, பாஸ்ஜீன். ஓகேங்களா, பாஸ்ஜீன் இதுக்கு வந்து COCl2. கண்ணீர் புகை CCl3NO2. ஓகேங்களா, கடுகு வாயு. ஓகேங்களா, இதுக்கு வந்து லாஸ்டா இருக்கிறது இதுதான். அப்போ வந்து ஆன்சர் என்ன? 3 4 1 2. ஓகேங்களா, அப்போ வந்து ஆப்ஷன் சி 3 4 1 2 தான் கரெக்டான ஆன்சர். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியவை. ஆமா, கரெக்ட் தான். பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது. கரெக்ட் தான். நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் சி 3மே சரிதான். 1 2 3 3மே சரிதான். ஓகேங்களா, அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது? இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். ஆமா, ஆரியர்கள் வந்து கடைசி வந்தவங்க தான். நெக்ரிட்டோக்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழு. இல்ல, இந்த குழு 2000 மற்றும் 1500 பிசிக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர். கரெக்ட் தான். அப்ப பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1 3 தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஓகேங்களா, சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. கரெக்ட்லாம் கிடையாது. பீடபூமியின் பெரும்பாலான பகுதியில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றது. கரெக்ட் தான். மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் சி 2 3 தான் சரியானது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? சதர்கனி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல. தப்புதான். இவருடைய சாதனைகள் மனாகாட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. இல்ல, இதுவும் தப்புதான். சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணாபாரத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா, இது கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ 3 மட்டும் சரி. ஓகேங்களா, காரணம் மற்றும் கூற்று பார்த்துருவோம்.
அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஓகே, இது கரெக்ட் தான். காரணம், இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி, காரணம் கூற்று ரெண்டுமே சரியா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? வகுப்புவாத தீர்வு, காந்தி இர்வின் உடன்படிக்கை, சிட்டாகாங் வெடிப்பு, பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் சிட்டாகாங் வெடிப்பு தான் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சிட்டாகாங் வெடிப்பு, இரண்டாவது காந்தி இர்வின் உடன்படிக்கை, மூணாவது வகுப்புவாத தீர்வு, நாலாவது தான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி 3214 தான் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று தேர்வு செய்க. இப்போ ஃபர்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓ ஹியூம் ஆவார். கரெக்ட் தான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் எஸ்.என். பானர்ஜி ஆவார். இல்ல, எஸ்.என். பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி, அதாவது 1 அப்புறம் 3 இது ரெண்டும் தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. புகழ்பெற்ற இடம், பகுதி. ஓகேங்களா, ரெண்டு கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற இடம், அதோட பகுதி. ஓகேங்களா, இதுல கரெக்டானதை மட்டும் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புத்தகையா, பகல்கன். இது தப்பு, இது வராது. கஜுராகோ, பண்டல்கன். ஓகேங்களா, இது கரெக்ட். ஷிர்டி, விதர்பா. இல்ல, இது கிடையாது. நாசிக், மால்வா. இதுவும் கிடையாது. திருப்பதி, ராயலசீமா. கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 5 தான் சரி. ஓகேங்களா, அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும் போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம். ஓகே, இது கரெக்ட் தான். ஏன்னா அவங்க விருப்பம் தான், எப்ப வேணா பதவி விலகலாம். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது. இல்ல, அதெல்லாம் முடியும். 5 ஆண்டுகள் கழிச்சும் இருக்க முடியும். அது அந்த இதை பொறுத்துதான் இருக்கு. குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஆமா, நீக்கம் செய்யலாம். கரெக்ட் தான். இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. அதுவும் கரெக்ட் தான். அப்படி பார்த்தா 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவி நீடிக்க இயலாது. இதுதான் தப்பா இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை? இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது ஆகும். இதன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது ஆகும். இல்ல, இது தப்பு. இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது ஆகும். கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1, 3 தான் கரெக்ட். ஓகேங்களா, அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் 2 உள்ளவற்றை சரியாக பொருத்துக. சட்டப்பிரிவு 280 நிதி குழு. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 280 நிதி குழு. சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையிலான குழு. சட்டப்பிரிவு 262 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். கடைசியா சட்டப்பிரிவு 279A. இதுக்கு கடைசியா இருக்கதா பொருட்கள் மற்றும் சேவை வரி குழு. ஆப்ஷன் பி 4123 தான் கரெக்டான ஆன்சர். தவறான இணையை கண்டுபிடி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. கரெக்ட் தான்.
மத்திய தகவல் ஆணையம் 2005. அப்போ வந்து 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துலயும் 2 தான் கொடுத்துருக்காங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963 கிடையாது. சரி ஓகே, அப்போ வந்து அப்ப இதுவும் கிடையாது, இல்ல இல்லாம தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்துலயும் 2 இருக்குல்ல. அப்போ வந்து 3, 4 தான் தப்பு. ஓகேங்களா, 3, 4 தப்பு. ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. ஓகேங்களா, 3, 4 தான் தப்பு. சரியான விடையை பொறுத்துக. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் இயக்கம் 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988. ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது. ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் தான் கரெக்டான ஆன்சர். நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023 முதல் 2024 தரவரிசையின்படி பின்வரும் மாநிலங்கள் வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, உத்தரகாண்ட் கொடுத்துருக்காங்க, கேரளா, கோவா. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட். 1 வந்து உத்தரகாண்ட், 2வது கேரளா, 3வது தமிழ்நாடு, 4வது தான் கோவா. ஓகேங்களா, அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி 2, 3, 1, 4 தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, அதாவது உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா இந்த வருஷம் தான் வரும். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை? இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்கள் 33% ஒதுங்குகிறது. ஓகே, இது கரெக்ட் தான். லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது. அப்படிலாம் கிடையாது. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும். இது கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 1, 4 அந்த அம்சங்கள். ஓகேங்களா, மற்ற 2 கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவனவற்றுள் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம்? சரி, ஓகே. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு. பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்று. இதுக்கு இருக்கலாம். ஏன்னா வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த திட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது இருக்கலாம். கிராமப்புற பெண்களின் மேம்பாடு. கடைசி பாயிண்ட் பார்ப்போம். பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். ஸோ ஆப்ஷன் பி 2 and 4 தான் கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். இது வந்து நம்ம இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். தமிழ்ல பாக்குறத விட இங்கிலீஷ்ல பார்க்கறது ஈஸியா இருக்கும். அதாவது NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ். ஓகேங்களா, NHS இதோட அப்ரிவேஷன் மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது கரெக்ட் தான். CBHI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம CBI தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது இல்ல. PHC பிரைமரி ஹெல்த் சென்டர். ஓகே. NRHM நேஷனல் ரியல் ஹெல்த் மிஷன். 1, 3 தான் கரெக்ட். ஓகேங்களா, 1, 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம். விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது.
சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல், விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் வழிகளை வழங்குதல். கரெக்ட் தான், மூணுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி மூணுமே சரிதான். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு. கரெக்ட் தான். காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏ அது கூற்று காரணம் ரெண்டுமே சரி, அதே மாதிரி சரியான விளக்கம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள். ஓகேங்களா, பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது. இல்ல, இதெல்லாம் வர குறிக்கோள்ல இது வரல, இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்களை அளிப்பது. இதற்கு திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துதல். நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல். கரெக்ட் தான். இப்போ 2, 3, 4 தானே கரெக்ட். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றை அவற்றின் திட்டங்களுடன் பொருத்தவும். மதி பஜார், சுய உதவி குழு, பசுமை வீடுகள் திட்டம், சுத்தமான எரிசக்தி, நான் முதல்வன், திறன் மேம்பாடு, அஜீவிகா, வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 4, 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.